2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்தின் முதலாவது பட்ஜெட் என்பதால் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாட்டு மக்கள். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என மிகுந்த எதிர்பார்ப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீட், ரயில் விபத்துகள், தீவிரவாத தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். அவையில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி மத்திய அரசுக்கு இந்தியா கூட்டணி நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் கோஷங்கள் எழுப்ப தடை. எம்பிக்களுக்கு மக்களவை செயலகம் உத்தரவு. வங்கதேசத்தில் இருந்து முதற்கட்டமாக சென்னை வந்த 49 தமிழக மாணவர்கள் விமான நிலையத்தில் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக இதுவரை 4500 இந்திய மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். மத்திய அரசு தகவல். ராஜஸ்தான் மாநிலம் சிகார், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் நடந்தது அம்பலம். 600க்கு மேல் மதிப்பெண்கள் 4000 மாணவர்களும், 650ற்கு மேல் மதிப்பெண்கள் 2000 மாணவர்களும் பெற்றது தெரிய வந்துள்ளது. நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட 38 மனுக்கள் மீதான விசாரணை. இளநிலை நீட் தேர்வு மறுமுடிவுகள் வெளியான நிலையில் இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு. மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது உச்சநீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மூச்சு திணறல் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை. அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. செந்தில் பாலாஜி இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுவதில் இருந்து விலக்கு கோர வாய்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி மேலும் ஒரு மனு தாக்கல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலைக்கு எதிரான மறு ஆய்வு விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இன்றைய விசாரணையில் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. போதைப் பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை கைது ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் மூலம் மது விற்பனை செய்ய உத்தரவிட கோரிய வழக்கு. சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியரின் மனுவை இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிகளில் 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டன.
பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு குறித்து அரசாணை வெளியீடு. இன்று திருச்சி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நில அபகரிப்பு வழக்கில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்திக்க திட்டம். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவு. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் காவலை மேலும் நீட்டிக்க வாய்ப்பு. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுகளுக்கு கவுன்சிலிங். விடுமுறை முடிந்து வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு திரும்பிய மக்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடுமுறை நிறைவு எதிரொலியால் சென்னை எல்லையில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் இரைச்சலுடன் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். ஆடி பௌர்ணமியை ஒட்டி அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோயில் கதவுகள் திறப்பு. காயம் ஏற்படுத்தும் முள்வேலியை போலீசார் அமைத்ததால் பக்தர்கள் அவதி. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விமர்சையாக நடந்த தங்ககருட சேவை. சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்ட பக்தர்கள். மைக்ரோசாப்ட் சர்வர் முடக்கத்தால் உலகம் முழுவதும் செயலிழந்த 85 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணினிகள். சேவைகளை மீட்டெடுக்க நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்கள், நிபுணர்களை கொண்ட தொழில்நுட்ப படையை அனுப்பி வைத்தது மைக்ரோசாப்ட் நிறுவனம். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் அதிபர் ஜோ பைடன். ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட பைடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜோ பைடனுக்கு மாற்று வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக நியமிக்க ஜோ பைடன் ஆதரவு. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணி தோல்வி. அரையிறுதி வாய்ப்பை வசப்படுத்தியது இந்திய மகளிர் அணி. ஆசிய கோப்பை தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் நேபாளம் தோல்வி. நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் போட்டி. நடாலை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் போர்ச்சுகல் வீரர் நியோனோ போச்சஸ். நடிகர் பிரசாந்தின் அந்தகன் படத்தின் அடுத்த அப்டேட் இன்று வெளியாகிறது. புதிய போஸ்டர் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இன்று அடுத்த அப்டேட்டை கொடுக்கும் படக்குழு.